இசை வடிவம்
தலையில் கல்லாதே பசும் புல்லானாலும் வெறுவழி பாதை புல்லாவே சிறு மரமானாலும் பக்தர் மகனும் நிழலாவே நான் மண்ணானாலும் பொம்மை கருதின் மண்ணாவே கருங்கல்லானாலும் சடலி வளையின் கல்லாவே கண்ணானாலும் ஐயனை பாடும் கண்ணாவே ஒரு பேச்சானாலும் கரிகர சுதனின் பேச்சாவே மலை மணமானாலும் மண்டபமாலை மணவாமே விடு மூச்சானாலும் மையல் கனியில் மூச்சாவே கண்ணானாலும் பம்பை கரையின் கண்ணாவே கல்லானாலும் சகரி நரகில் கல்லாவே ஒலியானாலும் ஓமென் மந்திர ஒளியாவே ஒரு சுமையானாலும் இருமொழி தாங்கும் சுமையாவே பூவானாலும் மஞ்சள் பாத பூவாவே தனி உயிரானாலும் சரணம் பாடும் உயிராவே மண்ணானாலும் பம்பை கரையில் மண்ணாவே கல்லானாலும் சகரி நரகில் கல்லாவே தங்கள் தமிழ் வாழ்கவே கலைகள் மிகுந்த தங்கள் தமிழ் வாழ்கவே என்றும் நிலையான மொழியே நின் புகழ் பாடுவேன் வளரும் கலைகள் மிகுந்த தங்கள் தமிழ் வாழ்கவே என்றும் நிலையான மொழியே நின் புகழ் பாடுவேன் வளரும் கலைகள் மிகுந்த தங்கள் தமிழ் வாழ்கவே அலை மேவுக
விளையாட இது நேரமா வினையாலே படும்பாடு தனை சொல்ல வரும் போது விளையாட இது நேரமா வினையாலே படும்பாடு தனை சொல்ல வரும் போது விளையாட இது நேரமா ஐயாட்ட தபையிலா இருந்தபடியா வசதியாக ஒரு பாட்டுக்கு தாளம் ரொம்ப முக்கியம். இல்ல முதல் தரம் கொஞ்சம் தேர்ந்தெடுத்துருவாரு. எனக்கு அதான் சந்தோஷமா இருக்கு. தாளம் முக்கிய காரணம் ஒரு பாட்டு பிராக்டிஸ் இல்லாம செய்யறாரு. ஒரு பாட்டுக்கு தாளம், அதாவது ஒரு மிருதங்கம் அல்லது ஒரு தபைலா ஒரு மிருதத்தோட வாசிச்சாதான் சுவையாவும் பாடலாம். People can understand and listen and enjoy. So இன்னைக்கு ஐயாக்கு ரொம்ப நன்றி முதல்ல சொல்லணும். நல்லா இருந்துச்சு எனக்கு. நான் அதான் உங்களை அடிக்கடி பார்த்து கொண்டிருந்தேன். நான் பக்கவாக்கியம் நான் ஒரே வாசிக்க விடலாம்னு அங்கே கூப்பிடலாம் போல எனக்கு. தமிழ் பாட்டு எல்லாம் செய்யறேன். அப்ப அதுக்கு தமிழெல்லாம் கூப்பிட்டா இருக்கும். சோ அப்ப நான் உங்களை அங்க கோயில ரிலீஸ் பண்ணிடுறேன். இது ஐயப்பன் கோயிலால சிவமையா அவர்கள் ஐயா வந்து இந்தியாவில் கோல்டு மெடலிஸ்ட். அவர் இந்தியாவில தபலா மிருதங்கம் எல்லாம் மிருதங்கம் பெரிய கச்சேரியில கேட்டிருக்கிற நிகழ்ச்சியில நல்லா வாசிப்பார். ஸோ இன்னைக்கு ஒரு சந்தர்ப்பம் அவர் நிறைய நான் எனக்கு படிக்கிறதுக்கு கச்சேரிக்கு நிறைய அழைச்சேன். ஆனா பூஜை நேரம் தன்னால் வர முடியாது அப்படின்னு இன்னைக்கு நேரம் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. உங்களுக்கு நீங்க வந்து ஒரு நிகழ்ச்சி சொல்லும் போது சந்தோஷமா இருந்தாலும் அவ காலமா வந்து போயிருக்கா வாசிக்கிழமை படிக்கலும் போண்டு. அப்ப நான் அப்படியே இருந்தா தொடங்கினவன ஐ எம் சோ ஹாப்பி. நன்றிகள், மிக்க நன்றி உங்களுக்கு.